Taste the Daily. அண்மை செய்தி. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் தொடர் மழை காரணமாக சுமார் 5000 மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் 5000த்திற்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகளை கடற்கரையோரம் பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் குணா வழங்க கேட்கலாம். குணா, வணக்கம். முழுமையான விவரங்கள் என்ன? நிச்சயமா வரும். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கடந்த 3 நாளாக தொடர் கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் குறைந்த காற்றோடும் கனமழையும் பெய்து வருகிறது. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளதால் வேதாரண்யத்தில் கடந்த 3 நாளாக கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில வேதாரண்யம், ஆயக்காரன்புரம், மாய்மேடு, கரியாப்பட்டினம், தலைஞாயிறு உள்ளிட்ட பகுதியில் உள்ள சாகுபடி நிலங்கள் பாதிப்புக்குள்ளாகியுள்ளது. இன்று அதிகாலை முதல் வேதாரண்யம் பகுதியில் மழை ஓய்ந்திருந்த நிலையில் மீண்டும் காலை 9 மணி முதல் விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில கனமழை பெய்து வருவதால் சம்பா சாகுபடி மற்றும் நேரடி நெல் விதைப்பில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளின் விளைநிலங்களில் சுமார் 3000 ஏக்கரில் மழைநீரில் சாய்ந்து விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். இந்த நிலையில் வேதாரண்யம் தாலுகா மீனவர்களுக்கு மீன்வளத்துறையின் எச்சரிக்கையை அடுத்து இன்று 3வது நாளாக மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை. மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லாததால் சுமார் 5000த்திற்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகள் கரையோரம் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் பொதுமக்களின் இயல்பு பாதிக்கப்பட்டுள்ளது. புயல் காரணமாக மாவட்டத்தில் கடந்த 10 நாளாக பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் தொடர்ந்து 3வது நாளாக கனமழை பெய்து வருவதால் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லாததால் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக மீனவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி குணா.